வீட்லயே டேஸ்டியான ஒரு சாட் ரெசிபி செய்யலாமா? முதல்ல ஊற வச்ச பச்சை பட்டாணி, இது கூட உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி சேர்த்து குக்கர்ல 5 to 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவியோட பேஸ்க்கு ஒரு மிக்சர் ஜார்ல பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து ஜீரகம், பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுல அரைச்சு வச்ச கிரேவி பேஸை சேர்த்து ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் சாட்டே பண்ணுங்க. இப்போ ஸ்க்ரீன்ல தெரியிற எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வேக வச்சிருந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்க சேர்த்து 2 கப் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பாப்படி செய்ய 1 கப் கோதுமை, 1 கப் மைதா, 1/4 ஸ்பூன் ஓமோ, 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு, 2 ஸ்பூன் சூடான எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட டைட்டான பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பெருசா திரட்டி ஒரு ஃபோர்க் வச்சு சுத்தி ஓட்டை போட்டு குட்டி குட்டி பூரியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில்ல பொன்னிறமா இந்த அளவுக்கு கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிளேட்டிங்க்கு பாப்படைய உடைச்சு போட்டு ராக்டா கிரேவிய மேல ஊத்தி இதுக்கு மேல கிரீன் சட்னி, புளி சட்னி, பொடியா நறுக்கின வெங்காயம், சேவ் தூவி எடுத்தா டேஸ்டியான ராகடா பப்படி சாட் ரெடி.